2026 தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. என்ன மாதிரியான களச்சூழல் இருக்கு? நான் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்றேன். விஜய்க்கும் இல்லாமல் போனதுதான் கொஞ்சம் வேதனையா. ஊழல் சக்தி தலைமையிலான என்டிஏவில் கொள்கை எதிரியோடு பேச்சு நடத்திருக்கீங்க. உங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்க ரசிகம் கேட்டா நீங்க எங்க கொண்டு மூஞ்சி வைப்பீங்க? எடப்பாடியினுடைய ஒப்புதல் இல்லாமல் எவர் ஒருவரும் பேச்சு நடத்தியிருந்தால் அது அர்த்தமற்ற பேச்சு. அது அமித்ஷாவே நடத்தியிருந்தால் கூட. சார், இப்போ நிறைய பேர் இந்த போல் போடுறாங்க, இவங்க இவ்வளவு சீட் வின் பண்ணுவாங்க. கருத்து கணிப்பா? அதை பத்தி உங்களுடைய கருத்து கணிப்புல என்ன? எனக்கு கருத்து கணிப்பு மேல உடன்பாடு கிடையாது. திமுக மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க, ஆன்டி கமெண்ட்ஸ் நிறைய இருக்குன்றாங்க. அது இல்லாத ஆட்சி எதுவுமே கிடையாது. விஜய் சாரோட அரசியல் வருகை யாருக்கு பாதிப்பாங்க? எல்லோருக்குமே பாதிப்பாங்க. ரஜினி அவர் ஒரு தடவை தான் அவமானப்படுத்தினாரு, பயந்தாங்கொல்லிங்கிற அர்த்தம் வர்ற மாதிரி. அது இவங்க இத்தனை பேர் சேர்ந்து திருப்பி அவர் அவமானப்படுத்துறாங்க. அது ரஜினி தன்னைத்தானே அவமானப்படுத்திக்கிறாரோன்னு எனக்கு ஒரு பரிதாபமாக. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு ஷேர் வித் விக்கில் நம்ம யார் இன்டர்வியூ பண்ண போகிறோம்னா ஜேர்னலிஸ்ட் எஸ்பி லக்ஷ்மணன் சார் தான். வாங்க ஷோக்கில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. என்ன மாதிரியான களச்சூழல் இருக்குது சார்? ரொம்ப ஒரு பிராடான கேள்வி இது. களச்சூழல்னு என்ன? நம்ம இது வரைக்கும் உறுதியானது 4 அணிகள். அந்த 4 அணிகளில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குது. நேற்று மதியத்தோடு அல்லது நேற்று இரவோடு ஒரு இது தெளிவானது. தாவேகா ரகசியமாக பேச்சு நடத்தினதா வந்த தகவல்களுக்கு தாவேகா தரப்புலேருந்தே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. ஒரு 3 நாள் முன்னாடி எடப்பாடி அதை வெளிப்படையாக சொன்னார், நாங்கள் யாரோடையும் பேச்சு நடத்தலைன்னு. எடப்பாடியினுடைய ஒப்புதல் இல்லாமல் எவர் ஒருவரும் பேச்சு நடத்தியிருந்தால் அது அர்த்தமற்ற பேச்சு. அது அமித்ஷாவே நடத்தியிருந்தால் கூட. அப்போது ஒப்புதல் தர வேண்டிய இடங்களை பகிர்ந்தளிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற எடப்பாடியே மறுத்த போதும் மௌனமாக இருந்தது தாவேகா. இன்றைக்கி அவங்க புதுசாக எங்களுக்கு என்னை மானாமதுரையில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்கிற மாதிரி எங்களுக்கு 2.5 வருஷம் தர்றேன்னாக, 90 தர்றேன்னாகன்னு இன்றைக்கி அளந்து விட்றீங்களே, யார் தர்றேன்னு சொன்னான்? வெளிப்படை அதையும் சொல்லணும்ல சார். அப்போது ஆதவர்ஜோனுடைய கருத்துப்படி அவர்களிடம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ வெளியில் தெரிந்தோ தெரியாமலோ தூதர்கள் மூலமாகவோ முக்கியஸ்தர்களோ பிஜேபியிலேருந்து தான் பேச்சு நடத்தியிருக்காங்க. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, நீங்கள் கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தினீங்களே, அது எப்படி துண்டை முகத்தில் போட்டு அப்படியே ஒரு உருவம் பேச்சுவார்த்தை நடத்துச்சா? யாருன்னு தெரியாமல் பேசிட்டோன்னு 2.5 வருஷம்னு சொல்கிற அளவுக்கு, 90 சீட்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷமாவது செலவு பண்ணி அந்த உருவம் இல்லாத ராங் நம்பரை கிட்ட நீங்கள் காதை கொடுத்தீங்கன்னா, முகத்தை காட்டினீங்கன்னா நீங்கள் யார்? இதுதான் நீங்கள் மாற்று அரசியல் பண்ணுற லட்சணமான ஒரு கேள்வி வருதுல்ல. எங்களுடைய கூட்டணி யாருக்கிட்டேன்னு நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை, யாருடனும் நாங்கள் கூட்டணி வைப்போம், எங்கள் கொள்கையோடு ஒத்து போகிறோன்னு ஏதாவது ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் இப்படி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் ஒரு துளி கூட நீங்களும் நானும் கேள்வி கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. அது விஜயனுடைய தாவேகாவுடைய உரிமை, தனிப்பட்ட பிரத்யேக உரிமை. யாரு கூட அவங்க கூட்டணி வைக்கலாம். நாங்கள் கொள்கை எதிரின்னு சொல்கிறோம், உங்களை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டோம், உங்களை ஊழல் சக்தின்னு சொல்லிட்டோம். எங்களை நாங்கள் தூய சக்தின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல் சக்தி இடம்பெற்றிருக்கிற அந்த ஊழல் சக்தி தலைமையிலான என்டிஏவில் கொள்கை எதிரியோடு பேச்சு நடத்திருக்கீங்க. உங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ரசிகம் கேட்டால் நீங்கள் எங்கே கொண்டு மூஞ்சி வைப்பீங்க? ஸோ அரசியலில், அதுவும் தேர்தல் அரசியலில் யாருக்கும் வெக்கம் இல்லைன்னு நான் பல தடவை சொல்லுவேன். இதை மக்கள் கடந்து போயிடுவாங்க. ஆனால் திரும்ப சொல்கிறேன், மாற்று அரசியல்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு தூய அரசியலை தர்றோன்னு சொல்லிட்டு இந்த யோகியமற்ற நேர்மையற்ற அரசியலை பண்ணிங்கன்னா மக்கள் உங்களையும் நம்ப மாட்டாங்கங்கிற அந்த ஒரு புரிதலுக்கு அவங்க வந்தாங்கன்னா சரி. மற்றபடி நான் தப்பு சொல்ல மாட்டேன். தேர்தல் அரசியலில் எது நமக்கு நல்லது, நம்ம கட்சிக்கு, நம்ம தலைவருக்கு அப்படின்னு யோசித்து சுயநல பார்வை பார்க்கறது 100% சரிதான் தேர்தல் அரசியலில் ஒரு கட்சிக்கும். ஆனால் அந்த வெற்று கோஷத்தை தயவுசெய்து மக்கள் முன்னாடி வைக்க வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களை விட புத்திசாலிகள் மக்கள். சார், இப்போ நிறைய பேர் போல் போடுறாங்க, இவங்க இவ்வளவு சீட் வின் பண்ணுவாங்க. கருத்து கணிப்பா? அதை பற்றி உங்களுடைய கருத்து கணிப்புல என்ன சொல்லுங்க? எனக்கு கருத்து கணிப்பு மேலே உடன்பாடு கிடையாது. கருத்து கணிப்பை நடத்துகிறவர்களிடம் 90% நேர்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. அவர்களுக்கு
பொருளாதார ரீதியாக வசதி இல்லாமல் இருக்கிறாங்கிற அந்த யதார்த்தத்தை புரிஞ்சதுனால அவங்கள நான் அதுக்கு மேலே விமர்சிக்க விரும்பலை. ஏன்னா ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு எப்போ அந்த கொத்தவால் சாவடி வழியாக போய் அப்படி சுற்றிட்டு இப்படி வந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்கிறதுக்கே 1000 ரூபா எல்லாமே செலவு. அந்த செலவு பண்ணாமல் அந்த கருத்து கணிப்பை நடத்த முடியாது. நடந்து போனால் கூட நான் சொல்கிறேன், அந்த 10 பேருக்கு காலையில் ஆரம்பித்தாருன்னா சாயங்காலம் திரும்பி வர்றான்னா 2 நேரம் சாப்பிட்றது, இடையில 2 டீ குடிக்கிறது, ஒரு ஜாலியாக பேசணுங்கிறக்கா அந்த கருத்து கணிப்பை கேட்குறோம்ல, ஒரு மக்கள்கிட்ட ஒருத்தன்ட்ட கேட்குறோம்ல, வாயா டீ சாப்பிட்டே பேசலாம்னு சொன்னால் அவனுக்கு டீ காசு. இந்த யதார்த்தங்களை வச்சு சொல்கிறேன். 1000 ரூபா இல்லாமல் விளையாட்டுக்காக கூட ஒரு கருத்து கணிப்பை நடத்த முடியாது நீங்கள். அப்போ நாங்கள் அறிவியல் பூர்வமாக நடத்துகிறோம், எங்களுக்கு இவ்வளோ நம்பகத்தன்மை இருக்குன்னு ஒரு பின்னணியோடு வர்றவங்க பல லட்சம் செலவு பண்ணாமல் ஒரு கருத்து கணிப்பை நடத்த முடியாது. அப்போது அந்த பொருளாதார வசதி இருந்து உங்கள் நிறுவனத்தை கட்டமைக்கணும், உங்கள் நிறுவனத்துக்கு ஒரு பேரை கட்டமைக்கணும்னு நீங்கள் நினச்சி காசு இருந்தால் அதை பண்ணுனா அது யாருடைய தெய்வம் உங்களுக்கு தேவையில்லை. அது ஓரளவு நேர்மை இருக்கும், ஒரு கணிப்பும் உள்நோக்கம் இல்லாததாக இருக்கும். சார் இப்படி ஒரு கருத்து கணிப்பு நடத்தலான் இருக்கோம், 1000 பேர் எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, தமிழ்நாடு முழுக்க அனுப்புவோம், 234 தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதிக்கு 4 பேர் வீதம் நாங்கள் அனுப்புகிறோம் சார், 5 பேர் கூட அனுப்புகிறோம், கொஞ்சம் கார் வசதி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் பணம் இவ்வளோ கொடுத்தீங்கன்னான்ட்டு முதல்ல இவங்க அணுகிறதே ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட தான் போய் அணுகிறாங்க, பணம் இருக்கிற அரசியல் கட்சிகள். அப்போ அவங்கக்கிட்ட என்ன நேர்மை இருக்கும்? நீங்கள் கருத்து கணிப்பு நடத்துறதுக்கு ஒரு கட்சிக்கிட்ட போய் பேசுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 10ல் 8 பேர் 9 பேர் இதைத்தான் செய்கிறாங்க. அதனால தான் எனக்கு கருத்து கணிப்புகள் மேலே நம்பிக்கை இருக்கிறது இல்லை. இந்த நபர்களை மக்கள் புரிஞ்சுக்கிட்டனால தான் அவங்களும் உண்மையை சொல்கிறதில்ல. வரியா வா வா வா, எதுங்க ஓட்டு போடுங்க, நான் இலைக்கு தான் போட போகிறேன், நான் சூரியன்னு சொல்லுவேன். உங்ககிட்ட உண்மை சொல்லணுங்கிற அளவுக்கு நீ நேர்மையானவன் இல்லையே. மக்கள் நக்கல் கலந்த அந்த துணிச்சலுக்கும் அந்த தைரியத்துக்கும் வந்துட்டாங்க, அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவனுங்களை இப்படி தான் சாத்தணுங்கிறேன் நான். நீயே யோகியம் இல்லை, அப்புறம் உங்ககிட்ட நான் எதுக்கு யோகியமாக பதில் சொல்லணும்? அதனால தான் கருத்து கணிப்புகள் பொய்யாகுது. நான் அதை ஏற்கிறது இல்லை. சார் எங்களுடைய கருத்து கணிப்பு ஜெயிச்சிருச்சு சில பேர் சொல்லலாம். ஆமாம், 10ல் 1 கிளிக்காக தானே சார் செய்யும். நான் திமுக ஜெயிக்குன்னு சொல்லுவேன், நீங்கள் அண்ணாதிமுக ஜெயிக்குன்னு சொல்லுவேன், அவர் விஜய் ஜெயிப்பான்னு சொல்லுவார். சீமா பாருங்கள் 10% ஓட்டை வாங்குவார்ன்றது சொல்லுவான், ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுவான். அவர் முதலமைச்சராக கூட 5வது ஆள் சொல்லுவான். ஏதாவது ஒன்று நடக்க தானே சார் போகுது. அந்த 5 பேர் ஒருத்தர் கிளைம் பண்ணுவார்ல, உடனே கிரெடிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி நல்லா ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டிக்கிறது, நாங்கள் சொன்னது நடந்தது. சரி, நடக்காத போது யாராவது ஒருத்தராவது அடுத்த கருத்து கணிப்பை மக்கள் மாடி வைக்கிற போது ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்கல்ல, கடந்த முறை நாங்கள் எடுத்த கருத்து கணிப்பு தவறாக போயிடுச்சு, ±3% சயின்டிஃபிக்காக அலோவ் பண்ணுறாங்க, எங்களுது ஒரு 30% எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, தார்மீகமாக மன்னிப்பு கேட்குறோன்னு யாராவது ஒருவன் ஒரு நிறுவனம் கேட்டிருக்கா சார்? ஒரு பத்திரிகையாளராக கொதிப்போடு அந்த வார்த்தையை நான் கேட்குறேன். யாராவது மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா மக்கள்கிட்ட தார்மீக ரீதியாக? அப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அடுத்த கருத்து கணிப்பை கொண்டாந்து மக்கள் முன்னால் மக்கள் பார்வைக்கு வைக்கிறோன்னு சொல்கிறது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சொல்லுங்கள் சார், கூச்சப்படணும்ல. நீங்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது, யாரும் கடவுள் இல்லை. அப்படியே 3வது ஞானக்கண்ணால் பார்த்து நடக்க போகிறத எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிஞ்சு சொல்கிறதுக்கெல்லாம் நான் மனித தவறுகளை புரிஞ்சுக்கிறேன், அவருடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறேன். எதுக்கு இந்த வெட்டி சவடால்? அதனால் அதை இடது கையால் புறந்தள்ளலாம். பொதுவான பார்வை பார்க்கலாம். 4 அணி இருக்கே சார், யாருக்கு வலுவாக இருக்குது, யார் வருவா, இப்படி போகிற பார்த்தா திமுக தாங்க வர மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 183 இடம் ஜெயிப்பாங்களா சார் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இங்கிட்டு திரும்பிக்குவேன். அப்படியெல்லாம் எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அறிவு கிடையாது, எனக்கு அவ்வளோ அறிவும் கிடையாது. எவனாவது இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க. ஒரு பார்வை பார்க்கலாம். சாதகம் களச்சூழல் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது, அதிமுக பலவீனமாக இருக்குது, ஆனாலும் வலுவான அணி அவங்களும் அமைச்சிருக்கிறாங்க, குறைச்சி இடம் போட முடியாது, விஜய் ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு, இப்படியெல்லாம் ஒரு பொதுவான கருத்துக்களை தூவி விட்டுட்டு போகலாம், 2 நிமிஷம் பேசலாமே தவிர அவர்களுக்கு 41.7% ஆதரவு இருக்குது. எவன்டா சொன்னா அவங்களுக்கு? 8 சார் இது கேட்கும் போதே காது கூசலையா? யாராவது ஒருத்தர் அடுத்தட வந்து ஒரு மன்னிப்போ ஒரு இது ஏதாவது ஒரு தார்மீகமாக நீங்கள் சாஷ்டாங்கமாக கால்நிலை அவ்வளோ வேண்டாம், நல்லா அப்படி நிமிந்து உட்காந்தே கூட தப்பு நடந்து போச்சுங்க, யாராவது சொல்லியிருக்கீங்களா? யாருமே சொல்கிறதில்ல. அதனால நாமளும் அதை மதிக்க வேண்டாம். திமுக மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குன்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இல்லாத ஆட்சி எதுவுமே கிடையாது. ஆனால் அது மட்டுமே ஒரு காரணியாக இருக்கிறது இல்லை. அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற விஷயத்துக்குள்ளே பல காரணி இருக்குது, அதை மிஞ்சுகிற விஷயங்கள் இருக்குது. சரி, இவங்க இப்படியெல்லாம் தவறு பண்ணியிருக்கிறாங்க, வேறு யாரை கொண்டு வரலான்னா அப்படி ஒரு சரியான நபர் கிடைக்காத போது அப்போ இருக்கிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி அப்படின்னு தானே பார்க்க தோணும். சரியா? அப்படி பார்வை தான் ஒரு தேர்வுலையும் பார்க்குறாங்கன்னு நான் பார்க்குறேன். நான்
இருக்கிறவங்களே யாரு கையில் நம்பிக்கை வச்சு கொடுக்கலாம், அவங்களே இருக்கட்டுமா, இல்லை ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னு ஒரு மாற்று கண்ணுக்கு தெரிகிற போது அவங்க பண்ணுற சில சேஷ்டை திருப்பி மக்கள் மனசையே கொஞ்சம் மாற்ற வைக்குது. இந்த ஒரு 2 மாதத்து நிகழ்வுகளை வச்சு நான் சொல்கிறேன். மாற்று அரசியல்னு சொல்லிட்டு விஜய் வந்தார், ஒரு நம்பிக்கை வச்சு எல்லாரும் திரள்றான். ஒரு தமிழ் கலாச்சாரத்திற்கே உரிய ஒரு அடிப்படை குடும்ப கட்டமைப்பே சிதைக்கிற மாதிரி சில கருத்துக்களை சொல்கிறார். திருமணமா அது ஒருத்தர் இல்லை. கட்டிய மனைவி டிஸ்பியூட்டடாகவே இருந்தால் கூட லீகலாக ஒரு முடிவு வராத போதே இன்னொரு பெண்ணோடு பொது மேடையில் நான் மேடை ஏறுவேன், அது ஒன்றும் சட்டவிரோதம் இல்லை. அப்படிலாம் போனால் நீங்கள் என்ன சொல்லித்தர விரும்புறீங்க? உங்கள் பின்னால் திரண்டு இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற பாடம் என்ன விஜய்? கேட்குற உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா நாளைக்கு முதலமைச்சர் ஆகிறேன்னு அவர் கோஷம் போகிறாரு, வேண்டுகோள் வைக்கிறார் இல்லையா? என்னையும் சேர்த்து தான் ஆள போகிறார். என்ன ஆளப்போகிற முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற உரிமை எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, அவருக்கு இருக்குது, நம்ம எல்லோருக்குமே இருக்குது. நம்ம எல்லாம் கவனிக்கிறோம், கேள்வி கேட்பாங்க, அது மைக்கை பிடிச்சி கேட்டு 1-to-1 பேசுறதுக்கு ஃபோரம் கிடையாது. பொதுமக்களுக்கு பத்திரிகையாளர் மூலமாக பொது பார்வை பார்த்து தான் அந்த கேள்வி அவங்களுக்கு போகும். மக்கள் நம்மளை கவனிக்கிறாங்கிற அந்த தார்மீக பயம் யாருக்குமே இல்லாமல் போச்சு. நான் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிற விஜய்க்கும் இல்லாமல் போனது தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. மாறா ஒரு ஆணவமும் திவரும் கூடிக்கிட்டே போகுது அவருக்கு நாளுக்கு நாள். அவருக்கு நல்லதில்லை. எவ்வளவோ பேரை பார்த்த உலகம் சார் இது, நீங்கள்லாம் ஏமாத்துறோம் சார். விஜய் சாரோட அரசியல் வருகை வந்து யாருக்கு பாதிப்பாக இருக்கும் சார்? எல்லோருக்குமே பாதிப்பாக இருக்கும். எவ்வளவு யாருக்கு எவ்வளவுன்னு அந்த டேபிள் காலம் ஒன்று போட போகிறோம்ல, அதுக்கு தேர்தல் வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும். வேலை இல்லைன்னா உட்காந்து எழுதி பார்த்துட்டு இருக்கலாம். எனக்கு வேறு வேலை இருக்குது, இந்த இன்டர்வியூ முடிஞ்சோடனே உங்களுக்கு இருக்குது, இதை போய் எடிட் பண்ணி போடணும், அந்த வேலையை பார்ப்போம். 2 பேருக்குமே வேலை இருக்குது, வெட்டி வேலை பார்க்க வேணாம். யாருக்கு எவ்வளோன்றதுக்கெல்லாம் தேர்தல் முடிவுகள் தான் பதில் சொல்லும். ஏற்கனவே வாங்கின வாக்குறுதியில் அவங்க எவ்வளோ குறைஞ்சிருக்கிறாங்க, கூட்டணியை தான் அப்போ கூட பார்க்க முடியும். சீமானுக்கு மட்டும்தான் தெளிவாக தனித்த ஒரு கட்சிக்கு எவ்வளோ கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் தான் 214 வழக்கம் போல் இந்த தடவை தனிச்சு நிற்கிறார். அதை கிளைம் பண்ணுற உரிமை சீமானுக்கு மட்டும்தான் இருக்குது. பொது பார்வை பார்க்கலாம். அண்ணாதிமுக கூட்டணிக்கு போனோட எவ்வளோ வந்துச்சு, இப்போ எவ்வளோ வந்திருக்கு. விஜய் எந்த ஏரியாவில் அதிகம் வாங்கியிருக்கிறார்? கொங்கு மண்டலத்தில் இவ்வளோ வாங்கியிருக்காரு. வட மாவட்டங்களில் வண்டியர்கள் தலித்து நிறையா இருக்கிறாங்க. அப்போ இங்கே எப்படி நம்ம எதிர்பார்த்தவங்க அதிகம் வாங்குவாருன்னு இப்படிலாம் சில கணக்குகளை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் உட்காந்து போட முடியும். ஆதவர்ஜுனா ரீசெண்டாக வந்துட்டு ரஜினிகாந்த் பற்றி பேசின கருத்து வந்து ரொம்ப சர்ச்சைக்குரியாக இருக்குது. அதுக்கு ரஜினிகாந்த் சாரும் ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒன்று ஆச்சரியம்னா, ஆதவ் பேசுகிற போதே தப்பான கருத்து, வயசுக்கு மீறின பேச்சுன்னு நமக்கு தெரியும். ஆதவ் தகுதியற்ற மனிதர் நான் சொல்லலை, வயசுக்கு மீறின பேச்சு. வயசு என்ன, அவர் வயசு என்னான்னு ஒரு சாதாரண ராமசாமி ஆலமரத்தடியில் உட்காந்து தீயை குடிச்சுக்கிட்டே பேசுகிற அளவுக்கான ஒரு சம்பவம் அது. ஆதவுக்கே சுய கட்டுப்பாடு இருந்திருக்கணும். அடுத்த நாளே ஒரு வலுவான எதிர்ப்பு நேற்று அறிக்கை விட்ட எல்லாருக்கிட்டேருந்து வந்திருக்கணும். முந்தா நாள்லேருந்து இது ஓடுது அந்த படம். திருப்பியும் ஒரு 5 நாள், அது இந்த 5 நாளாக நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணாங்க? மறைமுகமாக பிஜேபி பேச்சு நடத்துச்சுல, ஆதவ் அதை ஒத்துக்கிட்டார்ல. பிஜேபின்னு சொல்லலை, பிஜேபி தவிர வேறு யாரிடமும் பேச்சு நடத்திருக்க முடியாது. அந்த 5 நாள் பேச்சு எப்படி முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு, நல்ல விதமாக முடியல, கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது என்டிஏ தலைவர்கள் அத்தனை பேருக்கும், எல்லாரும் ட்விட்டு போடுங்கன்னு. இதை பார்க்கும்போதே ஆக்வர்டாக தெரியலையா சார்? பச்சையாக தெரியல சார். எங்கே இருந்தோ சொல்லி ஒரே நாளில் எல்லாரும் போடுறாங்கன்னு. இதில் ரஜினியாக இதில் சிக்கிட்டார். இந்த 5 பேரும் அறிக்கை கொடுப்பாங்க, ஒரு 2-3 மணி நேரம் கேப் விட்டு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருங்க. அதுவும் அங்கேருந்தா இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. என்ன சார் இது? அப்போ ரஜினியை அவர் ஒரு தடவை தான் அவமானப்படுத்தினார், பயந்தாங்கொல்லிங்கிற அர்த்தம் வர்ற மாதிரி. ஆதவ் இவங்க இத்தனை பேர் சேர்த்து திருப்பி அவர் அவமானப்படுத்துகிறாங்க. அது ரஜினி தன்னைத்தானே அவமானப்படுத்திக்கிறாரோன்னு எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. ஏன் இத்தனை நாளாக நீங்கள் காத்திருந்தீங்க? ஒரு மாவட்ட தலைவரோ ஒரு மாநில நிர்வாகியாரோ மறுத்தாங்க, எஃபெக்டாக வெளியவே தெரியல. அவ்வளோ பத்திரிகையாளர் நமக்கே வேகா தெரியுது. இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார்ல, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுமா. இந்த ஒத்த வரியை ட்விட்டா அன்னைக்கு ரஜினி போட்டிருந்தா பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கும் சார். கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்கும் சார் சம்மந்தப்பட்ட நபருக்கு. அற்புதமான வரிகள். ஒத்த வரியில் அன்னைக்கே அவர் போட்டுருந்துருக்கலாம்ல, பிரச்சனையே முடிஞ்சிருக்குல்ல. அதனால் எங்கே இருந்தோ இன்ஸ்ட்ரக்ஷன் வர்ற வரைக்கும் இந்த தலைவர்கள்லாம் காத்திருந்து, அதுக்கப்புறம் ரஜினி அதுக்கு ஒரு நன்றி சொல்லி, அரசியலில் இவ்வளவு கேவலமாக போகும்னு நான் நினைக்கல. ஒரு தனி மனிதரை எத்தனை பேர் தான் அவமானப்படுத்துவீங்க? எத்தனை தடவை தான் அவமானப்படுத்துவீங்க? மற்றபடி ஒரு வரி கடைசியாக முடிக்கும் போது இன்னொரு தடவை சொல்கிறேன், ஆதவ் பேசுனது வயதுக்கும் அவர் வகிக்கிற பதவிக்கும் மீறிய பேச்சு. அது நேற்று அவரே வருத்தம் தெரிவிச்சிட்ட பிறகு பொது மேடையில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் நல்லது. இது ரஜினி ரசிகர்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்களா தெரியலையே. அது தேர்தல் காலத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டாங்கன்னு நம்ம ஆசைக்கு சொல்லிக்கலாம் சிலருக்கு. விஜய்க்கு ஒரு பாடம் புகட்டுவாங்க பாருன்னு திமுக ஒரு பக்கம் சொல்லும், அதிமுக ஒரு பக்கம் சொல்லும்.
நிஜமாவே நீங்கள் அவ்வளோ சூடு சொரணையோடு இருக்கீங்களா நாங்கள் பார்க்குறோம்டா அப்படின்னு இன்னொரு கோஷ்டி காத்திருப்பான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதை தனியாக பிக் பண்ணி பார்க்குற அளவுக்கெல்லாம் அளவீடுகள் இல்லை. ஒரு அறிக்கை வரலாம், ஒரு இந்த ரத்த தானம் நடக்கிற போது, ஒரு பொது நிகழ்ச்சி நடக்கிற போதையோ நம்ம எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணியா, இந்த விசில தூக்கிட்டு வேணா வந்தால் அவனுக்கு ஓட்டு போட்டுறாது அப்படின்னு அந்த உள்ளூரில் 10 பேர் 5 பேர் பேசுவாங்க. ஒரு பபுள் மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்தமாக இவங்க இந்த முடிவு தான் எடுத்தாங்க, இந்த முடிவு தான் எடுக்க போகிறாங்கலாம் கண்டுபிடிக்க முடியாது. அன்லஸ் ரஜினி ஒரு அறிக்கை விடாத வரைக்கும். ரஜினியே அறிக்கை விடுறானே வச்சுப்போமே, எத்தனை லட்சம் ஓட்டு சார் விஜய்க்கு எதிராக போயிருக்கோம் அப்படின்லாம் கணக்கு போட முடியுமா? சிலிண்டர் தட்டுப்பாடு எக்கச்சக்கமாக இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லாருக்குமே கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. எது சார் உண்மை? தட்டுப்பாடு இருந்தது நிஜம். வழக்கமாக பதிவு பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, மிஸ்டு கால் கொடுக்குறது. அது 10 நாளாக வேலை செய்யலைங்கிறது நிஜம். நயினார் நாகேந்திரன் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹோட்டல்களில் தட்டுப்பாடுன்னு சொல்கிறதெல்லாம் போய் அந்த வணிக சிலிண்டர் இது திமுகவினருக்கு சொந்தமான ஹோட்டல்கள் அந்த அதிபர்கள் தான் இப்படி புரளியை கிளப்புறாங்க. வேணும்னா சொல்லுங்கள், நான் சிலிண்டர் தரேன்னு சொல்லி ஒரு வாரம் ஆச்சுல. நயினார் நாகேந்திரன் எத்தனை இடத்துல சிலிண்டர் போட்டார்? 250 உணவகங்களை இந்தந்த ஹோட்டல்லாம் மூடிட்டோன்னு ஹோட்டல்கள் சங்கம் அறிக்கை விட்டாங்கல்ல, அந்த அறிக்கையை நயினார் பார்த்தாரப்பா. நான் நயினார் மேலே கோபத்தில் சொல்லலை, நல்ல நண்பர் தான், நல்ல மனிதர் தான். எதுக்கு இந்த உண்மைக்கு மாறானதை நீ கிளைம் பண்ணணும்? உலகத்துக்கே தெரியுது போர்னால இப்படி ஒரு இது சூழல் வந்திருக்குன்னு. ஆமாம், இந்த சூழலை கொஞ்சம் கஷ்டத்தோடு கடந்து போங்க, சீக்கிரம் மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுங்க. இந்த மக்களுக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரு வார்த்தை கூட பிஜேபி வாயிலிருந்து வராது. அது அப்படியே அவங்க ஜீன்லேயே ஊர்ன மாதிரி தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டு உரிமைகள், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஒரு தடவை கூட ஆறுதல் வார்த்தை சொன்னதே இல்லை. இப்போ வந்து 9 அதுக்கு விதிவிலக்கல். நீங்கள் எதுக்கு பூசி முழுகிறீங்க? நீங்கள் பூசி முழுகிறனால சரி, என் நம்பர்லேருந்து நான் மிஸ் கால் கொடுக்க முடியலையே. இன்னையிலேருந்து தான் ஒரு நிலைமை கொஞ்சம் சரியாகிற மாதிரி தோணுது. அந்த உண்மையை நான் சொல்கிறேன்ல. அப்போ நேற்று வரைக்கும் நான் சொன்ன உண்மையை காது கொடுத்து கூட வாங்காமல் நீங்கள் உண்மைக்கு மாறாக சொல்கிறீங்களே, இதனால் என்ன சாதிக்க போகிறீங்க? திருநெல்வேலியில் 1000 ஓட்டு கூட விழுந்துருமா? இல்லை தமிழ்நாடு பிஜேபியோட தலைவர் சொல்லிட்டாரு, பிஜேபியோட வாக்கு சதவீதம் 2% உயர்ந்துருமா? நான் திரும்ப விஜய்க்கு சொன்னதே நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறது. மக்கள் உங்களை விட புத்திசாலிகள், உங்களை விட அறிவானவர்கள். தட்டுப்பாடு சரியாகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் மிஸ் கால் கொடுத்தேன், போகுது, அந்த கால் போகுது, சிலிண்டர் பதிவாகுது. இன்னையிலேருந்து தான் சீக்கிரம் சரியாகட்டுமே. கஷ்டம் வந்தால் எல்லாரும் சேர்ந்து அதை சமாளிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை வரமாட்டேன்னு தான் நமக்கு சங்கடமாக இருக்குது. திமுகவில் வந்து இன்னும் தொகுதி பங்கீடு வந்து சரியாக முடியலை, இழுபறியிலே இருக்குன்ட்டு நிறைய விமர்சனங்கள் வருது. இல்லை, நாள் நெருங்கிடுச்சு, தேர்தல் அறிவித்த பிறகும் நடக்கலைன்னு வேட்புமனு தாக்கலுக்கு இன்னொரு 15 நாள் இருக்குது. யார் செஞ்ச புண்ணியமோ நல்ல வேலைடான்னு ஸ்டாலின் கொஞ்சம் மூச்சு விட்டுருப்பாரு. இப்போ பாண்டிச்சேரி மாதிரி நேற்றுலேருந்தே வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருந்தால் அரிபரியில் என்னத்தையும் நடக்கும். நம்பர் மட்டும் முக்கியம் இல்லை, எந்த தொகுதிங்கிறதுலையும் பிரச்சனை வரும். திமுகவில் மட்டும் இல்லை, அதிமுகலையும் வரும் சார். அங்கேயும் தான் என்ன நடக்காமல் இருக்குது. பிஜேபிக்கு எத்தனை சீட் முடிவாயிடுச்சா? மற்றவங்களுக்கெல்லாம், வாசனுக்கு, தினகரனுக்கு எதுவுமே என்ன முடிவாகலை சார். முடிவான அன்புமணி கூட என்ன வெளிப்படையாக சொல்ல முடியல சார். அது ஒன்றும் பின்னடைவுன்னு பார்க்கல, டைம் இருக்குது, பேசிக்கலான்னு பார்ப்பாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லோருமே அதிக இடத்துல போட்டியிடணும்னு ஆசை இருக்கும், நியாயமான ஆசை அவங்க பார்வையில். இந்த மார்க்சிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. 4 நாள் முன்னாடியே உன்னை குறைச்சிங்கன்னு கேட்டாங்க. இந்த பேசிட்டு வரட்டு போனவங்க திரும்பியே வரல. இன்றைக்கி போய் கையெழுத்து போட்டாங்களா சிபிஐ? சூழலை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 5 இடங்களில் வெற்றி வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்குது தேமுதிக வருகையினாலன்னு இவர் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருப்பார் ஸ்டாலின். இவங்களும் புரிஞ்சுட்டாங்க. மார்க்சிஸ்ட் என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்க தானே போகிறாங்க. தொகுதி பங்கீடுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய கட்சிகள், புது கட்சிகள் எண்ணிக்கை கூட சங்கடங்கள், சவால்கள் யதார்த்தம் தான். அதெல்லாம் வரும்னு தெரிஞ்சாலும் ஒரு கட்சியை சேர்க்குறாரு. தேமுதிகவை சேர்க்குற போதே 10 கேட்டு உள்ளே வந்தாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. இந்த 10 யாரும் ஒத்துக்கலைன்னா நம்ம தான் கொடுக்கணும், எப்படி கொடுக்குறது, இதெல்லாம் கணக்கு போட்டு தானே ஸ்டாலின் உள்ளே கூப்பிட்டு அறிவாலயத்தில் சால்வை போடுறார் பிரேமலதாவுக்கு. காங்கிரஸ் இருந்தால் ஒன்று, இல்லாட்டி ஒன்று, இதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ கட்சிகள் கூட சங்கடங்களும் சவால்களும் அதிகம்தான். அதை சமாளிக்கிறது தான் அந்த தலைமை வகிக்கிற அந்த கட்சியினுடைய தலைவருடைய தலைமை பண்பு நிரூபிக்கப்படும். அதை 3 தேர்தல்களில் ஸ்டாலின் வெற்றிகரமாக நிரூபித்தார். இப்போ பாதி கிணறு தாண்டி இருக்கிறார், இன்னொரு மீதி கிணறு தாண்டுறேன். ஏன்னா பாண்டிச்சேரி மனசு வச்சு சொல்கிறேன், அது 2 நாளாக ஒரே கலைபரமாக கிடக்கு. ஓபிஎஸ் சாருக்கு வந்து பதவி கொடுக்கப்படுமா அல்லது என்ன தொகுதி கொடுக்கப்படுமான்னு ஒரு கேள்வி. ஏங்க தொகுதி கொடுப்பாங்க, நீங்கள் அவர் தூக்கத்தை கெடுக்காதீங்க. அவர் திருப்பி அந்த தொகுதியை கொடுப்பாங்க, பதவி கொடுப்பாங்க. என்ன பதவி என்னான்னு தெரியல. அவ்வளோ ஒன்றும் அது தமிழ்நாட்டை புரட்டி போகிறளவுக்கு மக்கள் ஒரே இதை அப்படியே காத்திருக்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பதவி கௌரவமாக வச்சுப்போன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க, கௌரவமாக வச்சுக்க போகிறாங்க அவங்க பார்வையில். மற்றபடி தனிப்பட்ட விமர்சனம்லாம் வச்சு முடிச்சுட்டேன். திருப்பி அதை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஓபிஎஸ் மேலே. பாவம் அவர் அரசியல் பண்ணல பண்ணிட்டு போகிறாரு, விடுங்க. சசிகலாமா வந்து தனி கட்சி ஆரம்பித்து அதுக்கு ஒரு பேர் வச்சு இப்போ வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இவங்க விஜய் கூட போகிறதாகவும் ஒரு பேச்சு எடுபடுது. இல்லை, அவரும் ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணுன்ட்டு. ஏன்னா இந்த அரசியலை, இந்த சுறுசுறுப்பான அரசியலை செய்கிறதுக்கு ஒரு 4 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாரோன்னு தோணுது எனக்கு.
தேர்தல் அரசியல் மட்டும்தான் அரசியலா சொல்லுங்க? இதில் கௌரவமாக இதை எதிர்கொள்றதுக்கு கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று ஏற்படுத்திடல, கட்சின்னு ஒன்று வச்சிருக்கணும்ல, என்ன முடிவுன்னு தெளிவாக சொல்லியிருக்கணும்ல. அதிமுகவோட ஒற்றுமைக்காக காத்திருக்கிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு, அதுக்கான இணைப்பு வேலைகளை 90% முடித்து விட்டேன்னு 3 தடவை ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அறிக்கை விட்டுட்டு, இப்போ அதே அதிமுகவோட வெற்றியை பாதிக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். எந்த முடிவு எடுக்கிற உரிமையும் சசிகலாவுக்கு இருக்கு, நம்ம யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைப்போம்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்களே, நீங்கள் விஜயுடன் போய் சேர்றதுனால அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியுமா? இல்லை ஒரு 30-40 தொகுதியில் நிற்கிறதன் மூலமாக அம்மா ஆட்சி அமைக்க முடியுமா? அப்படிங்கிற அந்த முரண்பாடு இருக்குது. தேர்தல் அரசியலில் முரண்பாடுகள்லாம் நீங்கள் பேசிட்டாலும் வர முடியாது. எல்லோருக்கும் இருக்கிற அந்த யதார்த்தத்தை மீறிய கேரக்டர் சசிகலாவுக்கு இருக்கிறதுலையும் தப்பு இல்லை தான். அவரும் அரசியல் பண்ணுறாருன்னு கடந்து போக வேண்டியதுதான். எந்த கட்சியுமே வந்து பெரிய தங்களுடைய வாக்குறுதிகளை வந்து இன்னும் வெளியிடலை. எல்லா கட்சியும் போதும் போதுன்னு கொடுத்துட்டாங்க, எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நீங்கள் வேற சொல்லலைங்கிறீங்க. பொதுவாக தேர்தல் அறிக்கையில் தான் சொல்லுவாங்க, இந்த சவால்கள் நிறைந்த இந்த சூழலில் ஆளாளுக்கு 5-5 அப்பப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருக்காங்களே. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறத வச்சு அரசின் சார்பாக பல அறிவிப்புகளை கொடுத்துட்டார். எடப்பாடி நல்ல நாள் பார்த்து எம்ஜிஆர் பிறந்த நாளில் ஜனவரி 17 தொடங்கினார்னு நினைக்கிறேன். அன்னையிலேருந்து இடையில 5-5 அறிவிப்பாக விடுறாரு. இவங்களை பார்த்துட்டு விஜய் மாற்று அரசியல் பண்ண வந்த விஜயம் இலவசங்களை பற்றின ஒரு குழப்பமான ஒரு முடிவு அவங்க மனநிலை இருந்த போதும், இது கொடுக்கலன்னா வேலைக்கு ஆகாத நினச்சிட்டு அவர் ஒரு பக்கம் அள்ளி விட்டுட்டு இருக்கிறாரு. 6 சிலிண்டர் தருவோம், அது தருவோம், இது தருவோம்னு 2500 இருக்கிறாரா. அப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் கொடுக்கல. அறிக்கை வருது, அந்த அறிக்கையில் என்ன பல அறிவிப்புகள் இருக்கும். அதெல்லாம் சில நாள் கூத்து தான். அது ஓட்டு பாதிக்கும், முழுசா மாறாது. ஒரு பேசு பொருளாக சில நாட்களுக்கு இருக்கும். ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அத்தனையும் ஏற்கனவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இனிமேல் கொடுத்தா நீங்கள் வாஷிங் மிஷினு, இந்த அவன், மைக்ரோ அவன், அப்புறம் டிஷ் வாஷர், இதெல்லாம் தான் கொடுக்கணும். புதுசாக தான் கார் கொடுக்கறது நடக்காத காரியம். எல்லோருக்கும் வீடுங்கிறது இந்த ஏழை மக்கள் அல்லது அடித்தட்டு மக்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. லட்சமாக வருஷத்துக்கு ஒரு வீடு, 1 லட்சம் வீடுன்னு போயிட்டு இருக்காது. யாராட்சியாக இருந்தாலும் வேறு பேரில் போய்கிட்டு தான் இருக்குது. எதுவுமே புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை. அத்தியாவசிய தேவைகள் அத்தனையும் ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் மக்களுடைய வகுத்தில் அடிக்காமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ அனுமதித்தால், அந்த வாழ்கிற சூழலை ஏற்படுத்தினால், அதுதான் பிரதான வாக்குறுதியாக இருக்கணும். அதை அமல்படுத்தணும். அதை தாண்டி மக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இல்லை. சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க சார். எல்லாரும் சொல்கிறத நான் சொல்ல முடியாது. கொள்ளை எல்லா ஆட்சிலையும் வழக்கமான ஒன்று தான். உடனே புள்ளி ஒருத்தர் எடுத்துக்கிட்டு உளவுத்துறை உதவியோட ஒரு ஆட்சியுமே அறிக்கை விட தான் செய்வாங்க. எங்கள் ஆட்சியில் இது அதிகம். ஒரு கொலை நடந்தாலும் அது தப்பு தான் சார். ஒரு கொள்ளை நடந்தாலும், ஒரு பிள்ளை கைப்பிடிச்சு இழுத்தாலும் ஒன்று தான். 10 பிள்ளை. எங்கள் ஆட்சியில் 2 பெண்களின் கற்பு தான் பறிப்போனது, அது பெருமையா? உங்கள் ஆட்சியில் எத்தனை போச்சு தெரியுமா? 2மே அசிங்கன்ற அந்த உண்மையை முதல்ல 2 பேருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அந்த குற்றச்சம்பவங்களுக்கும் ஆட்சிக்கும் தொடர்பு இருக்குதா நான் பார்க்கல. சம்பவம் நடந்த பிறகு அந்த ஆட்சியும் ஆட்சியாளர்களும் எப்படி வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. யாரையாவது காப்பாற்றுறாங்கன்னா போட்டு முகத்திரையை கிழிக்கணும், ஏறி மிதிக்கணுமே தவிர, குற்றம் நடந்துச்சுங்கிற சொல்கிறதுனால ஒன்றும் நடக்க போகல. பல விஷயங்கள் தனிநபர்களுடைய கோபதாபங்கள் நடக்குது. ஆட்சிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பொண்டாட்டியை போட்டு புருஷன் ஏறி மிதிக்கிறான், மிதிச்சல ஒரு செத்து போயிடறான். இல்லை பொண்டாட்டி மிதிச்சு புருஷன் சாகிற காலம், அவன் மிதிச்சு புருஷன் செத்து போயிடான்னு வச்சுங்க. ஸ்டாலினுடைய அந்த நிர்வாக திறமையின்மையின் காரணமாக மேடையில் வேண்டாம் பேசுறதுக்கு சரி வரும். ஆனால் அந்த மிதிச்ச பொண்டாட்டியை, மிதிச்ச புருஷனை எவ்வளோ சீக்கிரம் கைது பண்ணுறோம். இன்னொரு பிள்ளையோ இன்னொரு ஆளோ மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா கொண்டு போய் சிறையில் தள்ளணுமேங்கிற அந்த வேகம் இருக்குல்ல, இதுதான் சார் காவல்துறையுடைய கடமை. அந்த காவல்துறையை கட்டுப்படுத்துகிற அந்த முதலமைச்சருடைய கடமையாக இருக்க முடியும். புருஷனை எப்படி அதை கொல்லலாம்? ஸ்டாலின் எப்படி இதை அனுமதிக்கணும்? ஏன்னா வீட்டை பூட்டிக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டதுக்கு ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? சாத்தாங்குளத்தில் எடப்பாடி ஆட்சி ஒரு அப்பாவையும் பையனையும் போட்டு அடிக்கக்கூட, மாட்டக்கூட அப்படி அடிக்க மாட்டோம். மாடு மேலே பரிதாபம் வரும் நமக்கு. அதை விட கேவலமாக அடித்தாங்கல்ல, அதுக்கு எடப்பாடிக்கு தொடர்பு இருக்கா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் அது நடந்த பிறகு ஒரு வக்காலத்து வாங்கி சட்டசபையில் பேசினார்ல, அதுதான் தப்புன்னு நான் சொல்லுவேன். போலீஸ் எழுதி கொடுத்தது அப்படியே வாசித்தார். அவருக்கு ஏற்கனவே பல உபாதைகள் இருந்தன. இந்த பென்னிக்ஸ்க்கு அவர் சொல்கிறார். அதுதான் மனசு வலிச்சிச்சே தவிர, எடப்பாடி உத்தரவு போட்டு தான் அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அடித்தார் அப்படின்னு நம்ம யாரும் சொல்லலையே. ஒரு தார்மீக பொறுப்பு முதலமைச்சருங்கிற முறையில் உங்கள் துறையின் கீழே நடக்கிறதுக்கு நீங்கள் தார்மீக பொறுப்பு எடுக்கணும். அரியலூரில் நடந்த விபத்துக்கு எதுக்கு அவர் சாஸ்திரி ரிசைன் பண்ணார்? ரயில்வே மினிஸ்டர் ட்ரெயின் அவராக ஓட்டிட்டு பண்ணார். தார்மீகங்கிற வார்த்தைக்கு அதான சார் அர்த்தம். ஸோ குறைஞ்சபட்சம் அந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கணும். நான் துக்கப்படுறேன், துயரப்படுறேன். இப்படி காவல்துறையில் இப்படி சில கருப்பாடுகள், ஒரு என்ன மனசாட்சியற்றவர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு நான் வேதனைப்படுறேன்னு அன்றைக்கி எடப்பாடி சொல்லியிருந்தான்னா அவருக்கு நானே எடுத்து கையெடுத்து கும்பிட்டுருப்பேன்.
அவருக்கு வேறு உடல் உபாதைகளும் இருந்ததுன்னு அதை அடிச்சதை நியாயப்படுத்துகிற போது தான் நமக்கு எரிச்சல் வந்தது. இதைத்தான் பேசணுமே தவிர இப்படி நடந்து போச்சேன்னு போன உயிருக்கு நம்ம அனுதாபப்படுறோம். அது தமிழனுடைய உணர்வு, மனிதனுடைய உணர்வு. அது எங்கேயோ ஒருத்தர் செத்தால் நம்ம அதை அனுதாபப்படுவோம். மற்றபடி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா 2 ஆட்சியிலையும் யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சிகள் பேசுகிற பேச்சு தான் இது. அதை இரும்புக்கரம் கொண்டு அடக்கணுங்கிறதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்போ கஞ்சா, மதுபோதை இப்படின்னு ரொம்ப சீர்கேடு அவமானகரமான உண்மை. அரசு இனிமேல் வெக்கப்படக்கூடாது. அது நடமாட்டம் 0ன்னு ஒரு அமைச்சர் சொன்னார். பத்திக்கிட்டு வரும் அதை கேட்குறவங்களுக்கு. ஸ்கூல் வாசலில், காலேஜ் வாசலில் இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கிறான். அரசுக்கு நேரடி தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், கட்டுப்படுத்துகிற உரிமையும் கடமையும் அரசுக்கு தான் இருக்குது. இதில் இனிமேலும் வெக்கத்தை தள்ளி வச்சுட்டு இந்த வெத்து பெருமை பேசாமல் கஞ்சா உழவுதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மத்திய அரசுக்கும் பங்கு இருக்குது, மாநில அரசுக்கும் பங்கு இருக்குது. இதில் அரசுகள், ஆளுகிற அரசுகள் அதில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கலாச்சாரம் சீரழியுது அப்படின்னு ரொம்ப டீசெண்டான வார்த்தையில் சொல்லுங்க. சீரழிஞ்சு கெட்டு நாசமாக போயிட்டு இருக்காங்க இளைஞர்கள். இந்த கஞ்சாவினுடைய புழக்கம் அவ்வளோ அதிகமாக போகுது. இது உடனே எடுத்தோடனே ஸ்டாலின், மோடி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பெற்றோர்களுக்கு பங்கு இருக்குது. அந்த விற்கிற கடையை காமிக்கிறது, ரகசியமாவது போய் சொல்லியோ 10வது கடையில் போய் பாரு உள்ள கஞ்சா வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிற கடமை, தங்கள் பாதுகாப்போடு போய் சொல்கிற கடமை ஒருத்தருக்கும் இருக்குது. அதை சொல்லிக்கிட்டு ஒருத்தரை போட்டு கும்மி எடுத்துட்டானுங்க சேலத்தில். நம்ம ஈஸியாக சொல்கிறோம், ஒருத்தர் மரணமே அடைஞ்சிட்டதா தகவல். சேலத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி நடந்தது. கஞ்சா விற்பனையை காவல்துறையினருக்கு சொன்னது இவன் தான்னு சொல்லி அவனை கொலையே பண்ணுற அளவுக்கான உலகமாக இருக்குது. ஸோ பொதுமக்கள்கிட்ட நம்ம முழுசாக அப்படி அதை எதிர்பார்க்க முடியாது. அரசுக்கு தான் பெரிய கடமை இருக்குது, மாநில அரசுக்கு மிகப்பெரிய கடமை இருக்குது, இதை தடுக்க வேண்டிய கடமை. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தின் காலத்தை பகிர்ந்துக்கிட்டோம். நன்றி.